नाम संकीर्तन साधन पैसो पे, नाम संकीर्तन साधन पैसो पे, जळतील पापे जन्मांतरीची, जळतील पापे जन्मांतरीची, नलगटी सायास जावे वनांतरा, नलगटी सायास सुखे येतो घरा नारायणा, सुखे येतो घरा नारायणा, ठाईच बैसोनी करा एक चित्त, ठाईच बैसोनी करा आवडी अनंत आळवा, आवडी अनंत आळवा, आवडी अनंत राम कृष्ण हरी विठ्ठल केशवा, राम मंत्र हा जपावा सर्व काळ, मंत्र हा जपावा सर्व काळ, मंत्र हा जपावा याविण असता अनेक साधन, याविण अनेक वाहत से आन विठोबाचे, वाहत से आन विठोबाचे, वाहत से आन तुका मने सोपे आहे सर्वाहुनी, 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 शहाणा तो धनी घेतो येते, शहाणा धनी घेतो येते, शहाणा तो धनी हरी मुखे म्हणा, 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 पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी. ராமகிருஷ்ண ஹரி. சத்குருநாதால் ஸ்ரீ அண்ணாவுடைய அசீம கிருப்பையினால மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ் அருளி செய்த ஹரிபாட் அப்படிங்கிற கிரந்தத்தை, அதுக்கு தக்க விவரணம் ஸ்ரீ துண்டா மகாராஜ் பெங்களூர்கர் எழுதினத்த ஒரு மாசமா அனுபவிச்சுட்டு வந்தோம். சம்பிரதாயமா ஹரிபாட் அப்படிங்கிறது 27 அபங்கத்தை பாராயணமாவே தினமாவே பாராயணம் பண்ணுவா. அந்த பாராயண கிரமத்தில் ஹரிபாட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூபபாகதாலோச்சனி சுந்தரத்தே தியான அப்படிங்கிற அபங்கம், ஹரிபாட்டில் 27வது அபங்கம் சர்வசுக கோடி முடிஞ்சதுக்கு அப்புறம் துகாராம் மகாராஜுடைய ஒரு அபங்கத்தை அந்த பாராயணத்தில் சேர்த்துக்கிற வழக்கம்.
ஏதோ ஒரு அபங்கத்தில் ஏதோ ஒரு அபங்கம் இல்லை, ஒரு ஸ்பெசிபிக் அபங்கத்தை சேர்த்துக்கிறது வழக்கம். அந்த அபங்கத்தினுடைய அர்த்தத்தை இன்னைக்கு சிரவணம் பண்ணுவோம். அதனால கிரமம் ரூபபாகத்தா சுந்தரத்தை தியான 27 மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய ஹரிப்பாட் அபங்கங்கள், அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே அப்படின்னு இன்னைக்கு நம்ம சிரவணம் பண்ண போகிறோமே அந்த அபங்கம். இதுக்கப்புறம் மறுபடியும் தேவாச்சிய துவாரி பாடி அந்த கிரந்தத்தை பூரணம் பண்றது. நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே ஜலத்தீல பாப்பே ஜன்மாந்தரீச்சி न लगती साया सजावे वनांतरा सुखे ये तो घरा नारायण ठाईच बैसोनी करा एक चित्त आवडी अनंत आळवावा रामकृष्ण हरी विठ्ठल केशवा मंत्रहा जपावा सर्वकाळ यावीण असता आणिक साधन वाहतसे आण विठोबाचे तुका म्हणे सोपे आहे सर्वाहुनी शहाणा तो धनी घेतो येथे. துகாராம் மகாராஜ் கோட்டிக்கணக்கில் அபங்கங்கள் எழுதியிருக்கார். அந்த கோட்டி அபங்கத்திலேருந்து பொறுக்கி இந்த அபங்கத்துக்கு எடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா கோட்டி அபங்கத்திலேருந்து ஒரு அபங்கத்தை பொறுக்கி இந்த ஹரிப்பாட்டோட சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அபங்கத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கணும் அல்லவா? அவ்வளவு மூல்யவானா இருக்கே. அதுவும் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய கிரந்தத்தோட சேர்த்து இதை பாடுறது அப்படின்னா இந்த அபங்கத்துக்கு என்ன ஒரு கௌரவம் இருந்திருந்தா வார்க்கரி சம்பிரதாயத்தை இருக்கக்கூடிய பெரியோர்கள் இதை சேர்த்துட்டு இருப்பா. எப்போ சேர்த்துட்டாங்கிறது தெரியாது. நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே இந்த அபங்கம் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ் ஹரிபாட் அப்படிங்கிற கிரந்தத்தை என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு வந்தாரோ அவ்வளவுக்கும் உபசம்ஹாரமாக அமைகிறது இந்த அபங்கம். துகாராம் மகாராஜ் எவ்வளவோ அபங்கம் எழுதியிருந்தாலும் இந்த அபங்கம் ஞானேஸ்வர் மகாராஜுடைய ஹரிபாட்டுக்கு உபசம்ஹாரமா அமையற மாதிரி இருக்கிறதுடைய அர்த்தம். அதனால சேர்த்துன்னு இருப்பா அப்படின்னு அடியனுடைய பாவம். என்ன இது எடுத்தடுப்புல என்ன சொல்றார்? நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே. ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி அப்படின்னா தாயார், துகாராம் மகாராஜா ஜகத்குரு அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்போ குருநாத்தாள், தாயார் குருநாத்தாள் ரெண்டு பேர் ஹிருதயமும் ஒரு போல தானே. தாயாரும் தான் குருநாதனும் தான். தாயார் தன் குழந்தைக்கு, குருநாதன் தன் சிஷ்யனுக்கு எதையுமே உபதேசம் பண்ணும் பொழுது அந்த உபதேசம் சிம்பிளா அவளை ஆடி போக வைக்காமல் அவளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படியா தான் இருக்கும். ஒரு அம்மாவும் குழந்தைக்கு உற்சாகம் கொடுக்கும்படியா தான் பேசுவார். குருநாதாலும் சிஷ்யனுக்கு உற்சாகத்தை ஏத்தும்படியா தான் பேசுவார். என்ன உற்சாகம் சொல்றார்? நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே. என்னெல்லாமோ சாதனைகள்லாம் இருக்குப்பா. அந்த சாதனைகள்லாம் கடைபிடிக்கிறதே ரொம்ப கடினமானது. சாதனைகள் கடைபிடிக்கிறதுக்கு கடினமா? நம்ம மாதிரி ஆளுகளுக்கு அந்த சாதனைகளோட பேரு கூட தெரியாது. அப்புறம் எங்கேருந்து அதை ஃபாலோ பண்றது? நம்மளுக்கு காலம் தேசம் எதுவுமே இந்த சாதனைகளுக்கெல்லாம் அனுகூலமா இல்லை. நம்மளுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனை நாம சங்கீர்த்தனை. அதனால சாதனை பை சோப்பே. இதோட சிம்பிளா அதை ஆக்க முடியாது சாதனைய. ஜலத்தீல பாப்பே ஜன்மாந்தரீச்சி. சிம்பிளா இருக்குங்கிறதுனால எஃபெக்ட் போறாதோ? அப்படி இல்லை, சிம்பிளாவும் இருந்து எஃபெக்டிவாவும் இருக்கு. என்ன எஃபெக்ட்? ஜலத்தீல பாப்பே ஜன்மாந்தரீச்சி. ஜன்ம ஜன்மமா என்ன பாப்பங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் எப்படி கழிக்கிறது? அதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்து தான் கழிக்கணும்.
நம்ம இடத்துல என்னெல்லாம் பாப்ப கர்மாக்களுடைய பலன்கள் இருக்கோ, பாப்ப கர்மாக்கள்லாம் சேர்ந்து இருக்கோ, அதெல்லாம் அனுபவிச்சு தான் தீர்த்து கட்டணமே தவிர ரைட் ஆஃப் பண்ண முடியாது அதெல்லாம். ஆனா இவர் என்ன சொல்றார், ஜலத்தீல பாப்பே ஜன்மாந்தரிச்சு, எல்லாம் அப்படியே பொசுக்கி தள்ளிவிடும் நாம சங்கீர்த்தனம் அத அப்படின்னு சொல்றார். பொசுக்கி தள்ளறதுங்கிறது என்னது? ஒரு க்ஷணம் அதை யோஜனை பண்ணணும். பாப்பங்கள் பண்றதுனவோ பண்ணிவிட்டோம், அந்த பாப்பங்களுக்கு தக்க பலன் நம்ம அனுபவிச்சானம் அப்படிங்கிறதும் பகவானுடைய நியதி தானே. அதனால இவனுடைய பலனை வேண்டாம்னு வைக்கணும் அப்படின்னாலும் பகவானா பார்த்து பண்ணினாதான் உண்டு. பகவான் ஏன் அதை பண்ணுவார்? அவரே ரூலை போட்டு அவரே ரூலை பிரேக் பண்றதா? ஆகையினால அவனுக்கு என்ன பாப்பங்கள் இருக்கோ, பிராரத்தமா இது சேர்ந்து வந்திருக்கோ, எப்பேற்பட்ட ஒரு மன்னனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிராரப்தத்தை அவன் அனுபவிச்சே தீரணும். இதை கண்டு நம்ம இதை கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பயப்பட்டாலும் பயப்படாட்டாலும் அப்படிதான் ஆகிறது. இது நியதி. ஆனா இங்க மகாராஜ் என்ன சொல்றார், ஜடத்தீல பாப்பே ஜன்மாந்தரிச்சி, அந்த பாப்பமுடைய பலனை நம்ம அனுபவிக்கும் பொழுது அந்த பாப்ப பலன் இருக்கே, அந்த பிராரப்த பலன் இருக்கே, அது நம்மளை கொளுத்துற மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட துக்ககரமான பிராரப்தங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய வரது. இது எல்லோரும் அவ வாழ்க்கையில கண்கூட பார்க்கக்கூடிய விஷயம்தான். அந்த பிராரப்தம் நம்மளை பொசுக்கும், அப்படியே வெந்து போயிடும் நம்ம ஹிருதயம். அந்த வேதனை, அந்த பிராரப்தம் தரக்கூடிய வேதனை நம்மளை வெந்து போய் வச்சுடுமே. அந்த பிராரப்தம், அந்த பாப்பத்தை பொசுக்கித்தள்ளும் நாம சங்கீர்த்தனம். அப்போ அந்த பிராரப்தம் நம்மகிட்ட இருக்குமே தவிர, எவன் ஒருவன் நாம சங்கீர்த்தனத்தை பண்றானோ அவனுக்கு அந்த பிராரப்தம் பல்ல பிடிங்கின பாம்பு போல இருக்கும் கூட இருக்கும். ஏன்னா நியத்தி, பகவானுடைய நியத்திங்கிறதுனால பிராரப்தம் வரதான் போறது. ஆனால் அந்த பிராரப்தத்தால உங்களை பொசுக்க முடியாம நாம சங்கீர்த்தனம் இந்த பிராரப்தத்தை பொசுக்கிறது. அப்ப பிராரப்தம் பேருக்கு இருக்கு, நேம் சேகா இருக்கு. இந்த பிராரப்தம் நாம சங்கீர்த்தனம் அதை பொசுக்கினத்தினால பல்ல பிடிங்கின பாம்புன்னு சொன்னேன். ஆகையினால எப்பவும் அகண்டமா நாமஸ்மரணம் பண்ணிண்டே இருக்கணும். தூக்கத்துல கூட நாமஸ்மரணம் பண்ணணும். முழிச்சுட்டு இருக்கிறத பத்தி கேட்கவே வேண்டாம். எந்த நிலையிலையும் நாமஸ்மரணம் நடந்துட்டே இருக்கணும். நாமஸ்மரணம் அகண்டமா பண்ணிட்டு இருக்கணும் சொல்லும் பொழுது மலைப்பா இருக்கு. அகண்டனமா பண்ணணுமா? அதுக்கு என்ன பண்றாரு இவர்? ந லகதி சாயாச ஜாவிய வனாந்தரா. நீ இதை பண்ணலன்னு வச்சுப்போமே, வேற யாராவது வேற ஏதாவது சாதனை அவங்கள்ட்ட சொல்லுவா, இதை பண்ணேன்னு சொல்லுவா. அந்த சாதனைகள்லாம் பண்ண வச்சுக்கோ, ரொம்ப கடினம். என்ன கேட்டா அந்த சாதனைகள்லாம் என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் நாம சங்கீர்த்தனத்துடைய வேல்யூ உனக்கு புரியும். எவ்வளவு சிம்பிள். குருநாதால் என்ன சொன்னார்? சுலபம் சுபதம் மதுரம் சுஸ்வரம் ஜப்பரே ஹரிநாம. ஸ்ரீ அண்ணாவுடைய அந்த கீர்த்தனமுமே ஹரிப்பாட்டு கீர்த்தனம் தான். அவ்வளவு சுலபமாக இருக்கு. நலகதி சாயாச ஜாவே வனாந்தரா. சாதனைகள்லாம் பண்றதுக்காக பழைய காலத்தெல்லாம் புராணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, ராஜாக்களுமே தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் தன்னுடைய வாரிசுக்கு ராஜ்யத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவ அப்படியே வனத்துக்கு போயிட்டா. வனத்துக்கு போய் காஷ்டமாக இருக்கக்கூடிய தபஸ் பண்ணினா, விரதம்லாம் பண்ணி கடைசியில ஸ்வர்க்கத்துக்கு போய் சேர்ந்தா அப்படின்னு வரும் அவ கதைகள். அதெல்லாம் அதுக்கு பண்ண வேண்டாங்கிறார். ராமகிருஷ்ணஹரி ஜபம் பண்றதுக்காக இங்கேருந்து காட்டுக்கு போய் ஒரு மரத்தடியில போய் உட்காந்து ஜபம் பண்ணுங்கிறது கிடையாது. ராமகிருஷ்ணஹரி ஜபம் 10 பாகவதாரோடு சேர்ந்து குதின்னு குதிக்க வேண்டியதுதான் ராமகிருஷ்ணஹரி ஜபம்.
நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் எதுவோ அதெல்லாம் இருக்குதுல. என்னது பிடிக்கும் நம்மளுக்கு? எல்லாரு கூடயும் இருக்க பிடிக்கும், இரு. எல்லாரு கூடயும் சேர்ந்து பகிர்ந்து பாடி பேசி இருக்க பிடிக்கும், அப்படியே இரு. உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கோ அந்த லைஃப்ல 1% கூட மாற்றமே பண்ண சொல்லலைப்பா அப்படிங்கிறார் துகாராம் மகாராஜ். எப்பவுமே நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், நம்ம தோணின மாதிரி நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, அப்படி பண்ணாதே, இப்படி பண்ணாதே, அப்படி இருக்காதே, இப்படி இருக்காதேன்னு சொல்லும் பொழுதுதான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு நம்மளுக்கு. அப்போ பாரமார்த்திகமான சாதனையில் ஈடுபடுறதுக்கு அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமானால் முதல்ல அப்ஜெக்ஷன் தான் வருது. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் முதல்ல தோன்றது. நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ, நம்மளுக்கு எது இப்படி ருச்சிக்குமோ அது பிரகாரம் ஒரு சாதனை இருக்காதா? இந்த சாதனை வரத்துக்கு முன்னாடி கடினமான சாதனைகளை ஃபாலோ பண்ணின வாழ்க்கை எவ்வளவு பேருக்கு மனசுல இந்த எண்ணம் வந்திருக்கும், படி இப்படி இருக்க பல்ல பிடுங்கிறது இந்த சாதனை, கொஞ்சம் சிம்பிளான சாதனை இருக்காதோ அப்படின்னு அவளாம் நினைச்சுட்டு இருந்திருப்பாள் இல்லையா? நம்மளுக்கு அப்படி நினைச்சிக்க வேண்டிய கூட அவசியம் வராம அத்தனை சிம்பிளா நம்ம கைக்கு லட்டு போல கிடைச்சி கொடுத்து நாம சங்கீர்த்தனம், அது குருநாத்தாள் கிருப்பை. அதனால நலகதி சாயாச கஷ்டமே கிடையாது. என்ன கஷ்டம்? ஜாவே வனாந்தரா, காட்டை தேடிட்டு போ, மலையை தேடிட்டு போ, குகையை தேடிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சின்ன உங்க பெட்ரூம்ல உட்காந்து பாட்டு பாடு, உங்க பூஜை ரூம்ல உட்காந்து ஜபம் பண்ணு, சமைச்சுண்டே ஸ்லோகத்தெல்லாம் சொல்லு, பாத்ரூம் தேய்ச்சி விட்டுண்டே பகவன் நாமாவை சொல்லு, எல்லாம் இங்கேயே. இதை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். நலகதி சாயாச ஜாவே வனாந்தரா. ஆஹா, ஆனா பழைய காலத்து இந்த ரிஷிகள்லாம் வனத்துல அவள்லாம் அப்படி தபஸ்லாம் பண்ணினா இல்லையா? அப்புறம் கொஞ்சம் வருஷம் தபஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அவளுக்கு பகவானுடைய ஒரு தர்ஷனம் கிடைச்சதாமே. ப்ரூமத்தியில தர்ஷனம் கிடைச்சது அவளுக்கு. உங்காத்த அப்படி இல்லை. உனக்கு எப்படின்னா, நீ இருக்கிற இடத்துல நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருப்ப இல்லையா? திடீர் ஒரு நாளுக்கு டோர் பெல் அடிக்கும். யாருடா அப்படின்னு திறந்து பார்த்தா குருநாத்தாள் நின்றுட்டு இருப்பார். இல்ல 4 பாகவதாள் நின்றுட்டு இருப்பா. இல்ல ஸ்வயம் நாராயணனே நின்று இருப்பான். சுகே ஏதோ கரா நாராயண அப்படிங்கிறார். பாக்கி சாதனைகள்ல அந்தந்த லோகத்தையும் அந்தந்த தெய்வத்தையும் தேடிண்டு நம்ம பிரயத்தனத்துல அவளை தேடிண்டு போனோம். ஆனா ஹரிபாட் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற சாதனையில நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்து பாடிட்டு இருப்போம். நம்மளை தேடிண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வருவான் அப்படின்னு துகாராம் மகாராஜ் சொல்றார். அப்படின்னா அவருக்கு அப்படித்தானே நடந்தது. சதேகமா வைகுண்டாரோகணம் பண்ணினாரா இல்லையா? டாயிச்ச பைசோனி கரா ஏக சித்த, நிம்மதியா அவன் வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு ரூம், அந்த ரூம்ல ஒரு முக்கு, அந்த முக்குல போய் டாயிச்ச பைசோனி அப்பாடா அப்படின்னு நிம்மதியா உட்கார். கரா ஏக சித்த. காலையிலேருந்து அந்த க்ஷணம் பரியந்தம் நிறைய வீட்டு வேலைகள் ஆபீஸ் வேலையெல்லாம் பண்ணிருப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் நிறைய அந்த வேலைகள் தான் பண்ண போறோம். அது இருக்கவே இருக்கு. இப்போ உட்காண்ட ஒரு நேரம் கரா ஏக சித்த. உன்னோட சித்தத்தை ஒருமைப்படுத்து. என்ன ஒருமைப்படுத்தணும்? ரொம்ப சிம்பிள். அதுவும் துகாராம் மகாராஜ் சொன்ன காலத்தை விட இன்னும் சிம்பிள். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமோ? அந்த முக்குல உட்காந்து கண்ணை மூடிண்டு காதுல ஹெட்போனை போட்டுண்டு மொபைல்ல ஸ்ரீ அண்ணாவுடைய பிரவச்சனத்தை கேட்கலாம். ஒரு 1 மணி நேரம் கேட்போம். கரா ஏக சித்த. அதை கண்ணை மூடின்னு அந்த பிரவச்சனத்தை கேட்டோமானால் அந்த குரல் காதுல விழுந்ததுமே ஸ்வரூபமும் நம்மளுடைய மனசுல தெரிய ஆரம்பிச்சுடும். அது மாத்திரம் இல்லை, அவர் எந்த லீலைகள் சொல்லிட்டு வராரோ அந்த லீலைகள்லாம் நம்ம கண்ணுடைய மனசாக இருக்கக்கூடிய திரையில அப்படி சீன் சீனா வருமே. கரா ஏக சித்த. வேற எந்த சாதனையில் இது முடியும் சொல்லுங்க? இதுல பிரயத்தனமே படாம மனசு அப்படியே அடங்கி ஒடுங்கி அந்த பகவத் விஷயத்துல அப்படி போய் நிற்கும். அதுல
பெரிய பிரயத்தனமே இல்லை. அப்படி காதுல ஹெட்போன் போட்டு கேட்டா மாத்திரம்தான் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கிருஷ்ணா 10 நிமிஷம்டா கிருஷ்ணா உன்னை தியானம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு லகு ஸ்தோத்திரமாரிலிருந்து 2 ஸ்தோத்திரத்தை சொல்றது, இல்லை கீர்த்தனங்கள்லேருந்து ஒரு கீர்த்தனத்தை மனசுல பாடுறது. அதை பாட ஆரம்பிச்சதுமே அந்த உற்சவ காலங்கள்லாம் மனசுக்கு ஞாபகம் வர, ராதாரமணா கோபால் கோபால் நாமாவளிக்கு பண்ணக்கூடிய நர்த்தனம் மனசுக்கு வர, கரா ஏக சித்த, அப்படியே இந்த ஹிருதயம் இந்த சித்தம் எப்படி ஒருமையா பேடுறது பார்த்தீங்களா. மற்றவெல்லாம் சொல்றா என் மனசு அடக்கவே முடியல, லோ 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 லோன்னு மனசு அடக்கிறது, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றா அப்படி. ஆனா நம்ம கதை அப்படி இல்லை. நம்ம கதை எப்ப பார்த்தாலும் சத் விஷயத்திலேயே, உற்சவ விஷயத்திலேயே, குருநாத்தாள் விஷயத்திலேயே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் ஏதோ காரியங்களை பண்றோம். மற்றவெல்லாம் காரியங்களுக்கு நடுவில் சத் விஷயத்தை யோஜனை பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுக்கு சத் விஷயத்துக்கு நடுவில் காரியம் பண்றோம் நம்ம. அதுதான் டாயிச்ச பைஸ்வனி கரா ஏக சித்த. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் நம்ம மனோநிலை தனி ஸ்பெஷல். ஏன் அப்படி ஸ்பெஷலா இருக்குன்னா, என்ன பண்றது, உட்காந்து தியானம் பண்ணி ஆனமே அப்படின்னு நம்ம தியானம் பண்ணல. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா தியானம் பண்றது அப்படின்னு நினைச்சு தியானம் பண்ணல. நம்மளுக்கு ஒரு ஷாக்கு போறோம். இன்னைக்கு வீட்டுல ஒரு ஸ்வீட் பண்ணினா, ஸ்ரீ பிருந்தாவனத்தை டோலோத்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அந்த இருக்கக்கூடிய ஒரு டப்பில இருக்கக்கூடிய ஸ்வீட்டை பிரேக் பண்ணி கொடுத்துட்டே போவார் குருநாத்தாள். அது ஞாபகம் வந்துடும். ஸ்வீட்டை பண்ணினாலே அது ஞாபகம் வரும். அவர் கையில கொடுப்போமே, அவர் எல்லா பக்தாளுக்கும் சேர்த்து சிரிச்சுட்டே மந்த ஸ்மிதமா கொடுப்பாரு. அந்த அம்புலி மாமா வெளிச்சத்தை நின்று கொடுப்பாரு. அப்படியே ஸ்வீட்டை பார்த்தா இந்த லீலை தோணும். இது மாதிரி வீட்டுல எந்த முக்க பார்த்தாலும், எந்த சாமான பார்த்தாலும், எதை பார்த்தாலும் அது கூட குருநாத்தாளுடைய ஸ்மரணம் ஒட்டின்னு இருக்கு. இதெல்லாம் அப்பப்போ நினைச்சு ஆசைப்படுறதுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்மரணத்தை கொடுத்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு போன் வருது. போன் வந்ததுன்னா அதை நமக்கு சகாவாகவோ சகியாகவோ இருக்கிறவா போன் பண்றா. போன்ல அவ இன்னும் என்ன பேசுறா, இதே விஷயத்தை தான் பேசுறா. இது நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணி பிளான் பண்ணி பண்ணாமலே தியானம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. தியானம் பண்றோன்னு கூட நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியாத தியானம் தான் நடந்துட்டு இருக்கு. இதை விட பெரிய ஒரு வரன் உண்டா? அததான் ஆவடி அனந்த ஆளவாவா ஆளவாவா ஆளவாவா. அப்படியே திருப்பி 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 அந்த ஸ்மரணத்தை போட்டு பெரட்டி எடுக்கிறது. அன்னைக்கு அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? எவ்வளவு தூரம் சொல்லியாச்சுதே, ஆனா ஒவ்வொரு தடவையும் சொல்றதுல புதுசா இருக்கு. இப்ப நடந்ததா இருக்கு அந்த அனுபவம். பசுமையா இருக்கு அந்த அனுபவம்னா ஹிருதயத்துல. ஆளவாவா ஆளவாவா சொல்றதுலயே ஆவடியும் சேர்த்துக்கிறாருங்க. மனசுக்கு ரொம்ப பிடிச்சு, மனசுக்கு ரொம்ப விரும்பி இது நடக்கிறது. இது டாயிச்ச பைஸ்வனி கராயேக சித்த. டாயிச்ச பைஸ்வனி கராயேக சித்த தனியா தான் உட்காந்து அவசியம் நினைச்சுக்க வேண்டாம். இதே மனோபாவத்தோட, இதே மனோநிலையோட இருக்கக்கூடிய 20 பேரு கூட உட்காந்து பேசினாலும் ஏக சித்த. இந்த 20 பேருடைய சித்தமும் ஒரே சித்தம். அந்த ஒரே விஷயத்தை தான் பேசுறது, அந்த ஒரே விஷயத்தை தான் ரசிக்கிறது. இதுதான் சத் சங்கம். ஆவடி அனந்த ஆளவாவா. என்ன பேசிவிட போறோம்? என்னதான் பேசிவிட போறோம்? 20 பேருமா உட்காந்து 20 பேரா சேர்ந்தா என்ன பண்ணுவா தெரியுமா? 20 நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம் இல்லையா, ஒரு திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் வாடா, ஒரு ராதா கல்யாணம் பண்ணலாம் வாடா, 2 மணி நேரம் சின்ன சத்சங்கம் வச்சுப்போம் வா. இப்படிதான் இந்த 20 சேர்ந்தா இப்படிதான் கூத்தடிக்கும். அந்த கூத்தை தான் சொல்றார். ராம கிருஷ்ண ஹரி விட்டல கேசவா
மந்திரஹா ஜபாவா சர்வகால ராம கிருஷ்ண ஹரி விட்டலா கேசவா அப்படிங்கிற நாம மந்திரம் சர்வ காலமும் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த நாம மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து நாம மந்திரம் சொல்லுவோம். தனியா இருக்கும் பொழுது நடந்த அந்த நாம சங்கீர்த்தனத்தை ஸ்மரிச்சு 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 அந்த நாம மந்திரம் ஓடும். மந்திரஹா ஜபாவா சர்வகால ஆகமொத்தத்தை சர்வ காலமும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணுன்னு துக்காராம் மகாராஜ் சொல்றார். ஜபம் பண்ணுன்னு துக்காராம் மகாராஜுக்கே யாராவது சொல்ல வேண்டி வந்துதா? இல்லையே, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அதுதான் ஓடித்து. ஏன் ஓடித்து? அவருக்கு பாபா சைத்தன்ய கேசவ சைத்தன்யா அவருடைய சத்குருநாதாளுடைய அனுகிரகம் அவருக்கு ஓடித்து. அதே மாதிரி யாராருக்கெல்லாம் அப்பேற்பட்ட சத்குருநாதோட அனுகிரகம் உண்டோ அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பை டிஃபால்ட் ராமகிருஷ்ண ஹரி விட்டல கேசவா மந்திரம் சர்வகால ஜபம் நடக்கும். அவ்வளவுதான். யாவீன அஸ்தானிக சாதன வகதசையான விட்டோபாச்சே. துகாராம் மகாராஜ் சொல்றார், இதை விட இதை தவிர இதை விட வேற சாதனை கிடையாது. நான் சும்மா சொல்லல. இங்க இந்த அபங்கம் எவ்வளவோ அபங்கங்களை விட்டு இந்த அபங்கத்தை ஏன் எடுத்துண்டா அப்படின்னு தானே ஆரம்பிச்சோம். இந்த அபங்கத்துடைய அங்கங்கள் எல்லாம் பார்க்கணும். நாம சங்கீர்த்தன சாதன பை சோப்பே அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பக்தனுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. ஜலத்தீல பாபே ஜன்மாந்தரிச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுக்கு பெரிய தைரியம் வருது. நலகதி சாயாஸ் ஜாவிய வனாந்தரா சொல்லும் பொழுது நம்மளும் இதை பண்ணலாமே அப்படிங்கிற தைரியத்துக்கு அடுத்தது உற்சாகத்தை கொடுக்கிறார். சுகே தோ கரா நாராயணா அப்படிங்கும் போது அடா நாராயணனே நம்ம கிரகத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னு அதோடைய பலஸ்ருதியே சொல்லிவிட்டார். 2வது 4வது வரியிலேயே நாமும் சொன்ன பலஸ்ருதி என்னதுன்னு நாராயணனே நம்ம கிரகத்துக்கு வருவான்னு பலஸ்ருதியும் சொல்லிவிட்டார். தாயிச்சபை சோனிகரா ஏக சித்த அப்படின்னு சொல்லும் பொழுது சாதனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறைய சொன்னார். அப்படி அனந்த வாழவாவா அப்படின்னு சொல்லும் பொழுது சாதனை வரட்டு சாதனையா இருக்கக்கூடாதுப்பா. ஹிருதயத்துல பக்தி பாவம் உருகின் இருக்கக்கூடிய பக்தி பாவம் வேணும் அப்படிங்கிறது ஆவடி அப்படிங்கிற சப்தத்தை வச்சு சொன்னார். ராமகிருஷ்ண ஹரி விட்டல கேசவா மந்திரஹா ஜபாவா சர்வ கால அப்படிங்கிறது மந்திரோபதேசமா போயிடுச்சு. எந்த மந்திரம் நாம மந்திரம் சொல்லுன்னு சொன்னா போறாதே, எந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்ல வேண்டாமா அதையும் சொல்லிவிட்டார். இந்த மந்திரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டார். யாவீன அஸ்த ஆணிக சாதனை இதை விட பெரிய ஒரு சாதனை இல்லை அப்படின்னு துகாராம் மகாராஜ் சபதம் பண்றார். இங்க ஆணை எடுப்பிடுறார். யார் மேல ஆணை? பாண்டுரங்கன் மேல ஆணை. வாஹுதசே ஆணை விட்டோபாச்சே. விட்டோபா மேல ஆணையா சொல்லறேன், இதை விட பெரிய சாதனா வேற கிடையாது அப்படின்னு துகாராம் மகாராஜ் சபதம் இட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அபங்கம் இது. துகாமணி சோப்பையாகி சர்வாஹூனி ஷஹானாதோ தனி கீதோ ஏத்தே. ரொம்ப 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 சிம்பிள் இந்த நாம சங்கீர்த்தனம். யாரெல்லாம் ஷஹானாவோ, யாரெல்லாம் புத்திமானோ தி தனி கீதோ ஏத்தே, அவ இந்த விஷயத்தை புரிஞ்சுப்பா. புரிஞ்சுன்றது மாத்திரம் இல்லை, இந்த விஷயத்தை கடைபிடிப்பா அப்படின்னு சொல்லி இந்த அபங்கத்தை முடிக்கிறார் துகாராம் மகாராஜ். எவ்வளவோ அபங்கங்கள்லேருந்து இந்த அபங்கத்தை தேர்ந்து எடுத்து பாகவதாள்லாம் வார்க்கரி பாகவதாள்லாம் இதை பாடுறார்கள். கிரமத்தில் இதையும் பாடி உபசம்ஹாரம் ஆகிறது. இன்னும் சில இதே வார்க்கரி சம்பிரதாயத்தை இன்னும் சில பேர் இந்த அபங்கத்தை பாடாம இன்னொரு அபங்கத்தை பாடுவா. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய அபங்கமே தான் அதுவுமே. அந்த அபங்கத்தை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ராம் கிருஷ்ண ஹரி.